லீஸ்ட் கேஸ் உங்கள் கையில் ஒரு 3 lakhs இருந்தால் போதும், உங்களால் ஒரு 2.25 3 சென்ட் வரைக்கும் லேண்ட் பண்ணி தர முடியும். நாளைக்கு வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா தேவையான எல்லாமே உள்ளே வந்துருச்சு. மினிமம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 1.5 சென்ட்ல இருந்து அதிகபட்சமாக 5 சென்ட் வரைக்கும் இருக்குது. எப்பவுமே 2 விதமான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறவங்க, இன்னொருத்தவங்க என்னோட கனவு வீடு வீடாக இப்போ தான் வாங்க போகிறேங்கிறவங்க. எல்லாத்துக்கும் லோன் பண்ணிக்கலாமாங்க? கண்டிப்பாங்க. வீடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஸோ பிளாட்டோட விலை கம்மிங்கிறதுனால அவங்களால ஒரு 25 lakhsக்குள்ளேயே ஒரு 2 BHK கட்டி செட்டில் ஆக முடியும். நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து அன்னூரில் புது ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெறும் 3 லட்ச ரூபா இருந்தால் இங்கே ஒரு பிளாட்டே வந்து வாங்கிடலாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஏர்ஃபோர்ஸில் என்ட்ரி ஆகிற மாதிரி சூப்பராக ரோடு போட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த போலீஸ் குவார்டர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சும்மா சூப்பராக பார்த்தீங்கன்னா எல்லா டெவலப்மெண்ட் உள்ளே இருக்கும், தேவையானது எல்லாமே உள்ளே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அன்னூரில் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் பிரதர். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அன்னூர் நியரில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கோம். ஸோ அன்னூர்லேருந்து எவ்வளோ டைமில் ரீச் ஆகிடலாங்க? டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2 minutes போதுங்க. ஓகே. டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 4.2 kilometer எக்ஸாக்டாக. ஓகே. நம்ம சைட்டை பற்றி சொல்லுங்கள். நம்மளோட சைட் பேர் பார்த்தீங்கன்னா விஷாகா வில்லாஸ். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா அன்னூர் டு தென்னம்பாளையம் போகிற ரோட்டில் வெள்ளையப்பம்பாளையத்துக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி லொக்கேட் ஆயிருக்குங்க. ஸோ இப்போ கரண்ட்லி உங்களுக்கு அன்னூரோட மார்க்கெட்லாம் தெரியும். ஸோ அன்னூரோட ப்ரைஸ், அன்னூரோட டெவலப்மெண்ட்ஸ், ஸோ அப்போலாம் இருக்கிறப்ப இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கும் இந்த டெவலப்மெண்ட்டுக்கும் அன்னூரில் நீங்கள் எங்கே தன்னாலும் கிடைக்காது. கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா வந்து அன்னூர் வந்து ஒரு ஜங்ஷனாக வந்து இருக்குது. நீங்கள் பெங்களூர் போகணும், திருப்பூர், அவினாசி, சேலம் போகணும், இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூருக்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக ரீச் ஆகணும் அப்படின்னாலும் ஒரு மெயினான ஜங்ஷனாக வந்து இருக்குங்க. ஸோ இங்கே வந்து 8 lakh to 10 lakh வரைக்கும் போயிட்டு இருக்குது ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே. நம்மளுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மெயினில் இருந்து ஒரு 5 minutes ட்ராவல்லே இந்த சைட்டுக்கு ரீச் ஆகிடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ்லெஸ்லேயே வந்து உங்களுக்கு இங்கே ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் ஆனால் சூப்பராக இருக்காங்க பாருங்களேன். ஆர்ச்சே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி எல்லாம் கொண்டு வந்துருவாங்க. அதேமாதிரி அந்த சைடு ஒரு சூப்பர் மேட்டர் பண்ணியிருக்காங்க. நான் அது வந்து வீடியோவில் காமிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஒரு கேட்டே 2 கேட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு என்ட்ரன்ஸு, ஸோ அங்கே கேட் கொடுத்துருக்காங்க. ஸோ சைட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? ஸோ நம்மளோட எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், பட்ஜெட் கம்மி பண்ணுங்கிறதுனால அம்யூனிட்டிஸ் நாங்கள் குவாலிட்டி எப்போவுமே காம்ப்ரமைஸ் பண்ணுறதில்ல. ஓகே. கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ப்ரீமியமாக கொடுக்கக்கூடிய ஹை பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, எங்களோடதில் எப்போவுமே டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே காமன் தான், எல்லாமே காமன் தான். ஸோ ஒரு வரக்கூடிய கிளைண்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன? நல்ல ஒரு அகலமான 40-30 அடி 30 அடி ரோடு வேணும், நல்ல கிராண்டான ஆர்ச்சு, ஃபுல்லாக லேஅவுட், ஃபுல்லாக ஸ்ட்ரீட் லைட்டு, ஒவ்வொரு சைட்டுக்கு இண்டிவிஜுவலான பைப் லைனு, இபி ஃபெசிலிட்டிஸ், ஒவ்வொரு லேஅவுட்லையும் ட்ரீ பிளான்டேஷன்ஸு, அவங்க குழந்தைங்க விளையாடுறது, வாக்கின் போடுறதுக்கு ஒரு நல்ல ஒரு சில்ட்ரன்ஸ் ஒரு கார்டன் செட்டப் கூடிய பார்க்கு. ஸோ அண்டு வந்து லேஅவுட்டை சுற்றி பாதுகாப்புக்கு ஒரு காம்பவுண்ட் வாலு, ஒரு வாட்டர் டேங்க்கு, அண்டு மழை தண்ணி தேங்காமல் இருக்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாளைக்கே வந்து நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா தேவையான எல்லாமே உள்ளே வந்துருச்சு. மெயினானது நம்மளுக்கு இப்போ அத்தியாவசியமாக தேவைப்படுறது என்னென்னா தண்ணியும் உங்களுக்கு ஈபியும் வந்து இப்போ அத்தியாவசியமாக கண்டிப்பாக தேவைங்க. அது ரெண்டுமே உள்ளே இருக்குது, சரிங்களா? நீங்கள் நாளைக்கே வந்து வாங்க, போர் போடணும் போர் போட்டுக்கோங்க. அடிஷ்னலாக இவங்களும் வந்து வாட்டர் டேங்கில் தண்ணியும் வந்து கொடுக்குறாங்க, தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்னூரில் எல்லாமே உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜஸ் படிக்கிறதாகட்டும், எல்லாமே தேட்டர்ஸில் இருந்து எல்லாமே வந்து வருது. ரெண்டாவது வந்து நிறையா கவர்மெண்ட் வந்து ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வர போகிறதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ ஃபியூச்சர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல பிளேஸில் குழந்தைங்களோட வந்து செட்டில் ஆகும்போது அவங்களுடைய ஃபியூச்சரும் நல்லாயிருக்கும், நம்மளும் ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருக்கோன்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இப்போ சரவணம்பட்டி போகணும் அப்படின்னா ஒரு 20 minutes போயிடலாம். அவ்வளோதான். நான் அங்கேருந்து வரும்போது எனக்கு ஒரு 20 minutes தான் ஆச்சு. ஆமாம், பிக் டிராஃபிக்னா கூட அதிகபட்சம் ஒரு 30 minutes ஆகும். 30 minutes தான் ஆகும். ரெண்டாவது ரோடுமே உங்களுக்கு வைடாக இப்போ வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணுவீங்க, சரவணம்பட்டி நியரில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடிஸ் கம்பெனி இருக்கும். ஐடி டெய்லியும் போயிட்டு வந்து இங்கே ஈஸியாக ரீச் ஆகிடலாம். உங்களுக்கு செட்டில் ஆகிற ஒரு நல்ல பிளேஸுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம இங்கே செட்டில் ஆகிடலாம். மினிமம் பிளாட்னா எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொடுக்குறீங்க? மினிமம் பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட 1.5 சென்ட்ல இருந்து அதிகபட்சமாக 5 சென்ட் வரைக்கும் இருக்குது. 5 சென்ட்? ஆமாம். ஸோ வரக்கூடிய கிளைண்ட்ஸோட பட்ஜெட் மாறலாம். ஸோ வர யாரையும் பிளாட் இல்லைன்னு சொல்லி அனுப்பக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களுக்கு 1.5 சென்ட்டும் பிரிச்சிருக்கிறோம். இல்லை எனக்கு பெரிய பிளாட்டாக எடுத்து நான் பெரிய வீடாக கட்ட போகிறவங்களுக்கு 5 சென்ட் 6 சென்ட் வரைக்கும் ஒரே பிளாட்டாகவும் இருக்குது. ஒரே பிளாட்டாகவே இருக்குது. நீங்கள் வந்து பட்ஜெட் வீடாகவும் கட்டலாம், பங்களாவும் கட்டலாம், சரிங்களா? எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு இடம் தான் நம்ம விஷாகா வில்லாஸில் பார்த்தீங்கன்னா வந்து இருக்குங்க. அதனால் தாராளமாக வந்து வரலாம். இந்த பிளாட் யாருக்கெல்லாம் சூட் ஆகுங்க? ஓகே. ஸோ எப்போவுமே 2 விதமான கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஒருத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறவங்க, இன்னொருத்தவங்க என்னோட கனவு வீடு வீடாக இப்போ தான் வாங்க போகிறேங்கிறவங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறவங்க 2-3 கேட்டகரி இருப்பாங்க. அவங்களாம் எப்போவுமே போய் 50-60 லட்சத்தில் ஒரே பிளாட்டில் போட மாட்டாங்க. 10 lakhs 15 lakhsல ஒரு பிளாட்டு 2 பிளாட்டை வாங்கி போட்டு தேவைப்படுறப்ப அதை ரீசேல் பண்ணிவிட்டு அடுத்ததில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இது தாராளமாக பொருந்தும். ஒரு 12 lakhs 13 lakhsக்குள்ளேயே ஒரு 2.25-3 சென்ட்டுக்குள்ளே லேண்டு கிடச்சிருது. ஸோ 1-2 பிளாட்டை கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வீடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட ஸோ பிளாட்டோட விலை கம்மிங்கிறதுனால அவங்களால ஒரு 25 lakhsக்குள்ளேயே ஒரு 2 BHK கட்டி
செட்டில் ஆக முடியும். ஸோ எல்லாருக்கும் இது கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும். கண்டிப்பாங்க. ஆமாம். இப்போ என்னென்னா நியர்பை பார்த்தீங்கன்னா ஒரு 5 lakhsக்கே வந்து ரொம்ப ஒர்த்தே இல்லாத மாதிரி பிளாட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஒரு அம்யூனிட்டிஸ் எதுவுமே இருக்காது, நியர்பை பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து சேல் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க. ஸோ வீடியோவில் நிறைய பில்டப்பாக சொல்லிட்டு நேரில் போனதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லாத மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய ப்ராஜெக்ட்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே இருக்குது. அம்யூனிட்டிஸ் என்ன சொன்னோமோ அதே மாதிரி இருக்கும். நியர்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊர் இருக்குது. அன்னூர் பார்த்தீங்கன்னா இங்கே ஜஸ்ட் 5 minutes சொன்னால் 5 minutes தான் இருக்கும். அதேமாதிரி ரோடு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு அகலமான ரோடு. பிரதர் சொன்ன மாதிரி 2 லாரிகள் வந்து போயிட்டு வரக்கூடிய மாதிரி தாராளமாக ரோடுகள் வந்து இருக்குது. இங்கேருந்து நீங்கள் எங்கள் எல்லா இடத்துக்கும் ஈஸியாக ரீச் ஆகலாம். நான் சொன்ன மாதிரி பெங்களூர் ஆகட்டும், திருப்பூர் சேலம் ஆகட்டும், அதேமாதிரி ஏர்போர்ட்டுக்கு அடிக்கடி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறீங்க இல்லை ஃபாரினுக்கு போகிறீங்க அப்படின்னாலும் இல்லை ஏர்போர்ட்டுக்கு நான் போயிட்டு வந்துட்டே இருப்பினாலும் ஈஸியாக ரீச் ஆகலாம். என்ன கேட்டிங்கன்னா சிட்டியில் நீங்கள் சரவம்பட்டியிலேருந்து போகிற டைமிங்கை விட இங்கேருந்து நீங்கள் போகக்கூடிய டைமிங் ரொம்ப ஈஸியாக வந்து ரீச் ஆகலாம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட்டுங்க. எல்லாத்துக்கும் லோன் பண்ணிக்கலாமாங்க? கண்டிப்பாங்க. அதாவது நம்ம லோன் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேக்ஸிமம் ஒரு பிரைமரி பேங்க்கில் ஒரு 3 பேங்க்கோட டைப் வச்சிருக்கோம். சரிங்க சரிங்க. ஸோ உங்களுக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா எங்களால் 70 to 80% வரைக்கும் லோன் வாங்கி தர முடியும். கொடுக்க முடியும். ஸோ உங்ககிட்ட லீஸ்ட் கேஸ் உங்கள் கையில் ஒரு 3 lakhs இருந்தால் போதும், உங்களால் ஒரு 2.25 3 சென்ட் வரைக்கும் லேண்ட் பண்ணி தர முடியும். கண்டிப்பாக. வெறும் 3 லட்ச ரூபா இருந்தால் அவ்வளோதான். ஓகே. இப்போது லேண்டுன்னு இல்லாமல் வீடும் எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவீங்களா? ஸோ வீடு இதுக்கப்புறம் நாங்கள் 1 by 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஒரு 35 lakhs to 40 lakhsக்குள்ளே நல்ல ஒரு பெரிய 2 BHK கட்டி கொடுத்துருவோம். 2 BHK தாராளமாக கட்டி கொடுத்துருவோம். ஆமாம். அதுவும் கஸ்டமைஸ் வந்து அவங்க ஆமாம் முன்கூட்டியே பண்ணுறதுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பெயிண்ட் சின்ன சின்ன டிசைன்ஸ் மாற்றுறதுல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல வந்து பிளாட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது பிடிச்சி போய் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு 1 week டைம் இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வந்ததுக்கப்புறம் உங்கள் மனசு மாறுறதுக்கு 99% வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு நல்ல இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சம்மர் மாதத்தில் கூட வந்து இங்கே கிளைமேட்டு அந்தளவுக்கு சொட்டிங்காவோ ஒரு ஹீட்டாவோ இல்லை. நல்ல சூப்பரான கிளைமேட்டாக இருக்குது. இங்கே சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீனான ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி நியர்பை வந்து உங்களுக்கு ஆல்ரெடி குடியிருக்காங்க. ஸோ பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் குடியிருக்கக்கூடிய இடம் தான் ஆப்போசிட். நீங்கள் டேரெக்டாக வரும்போது பிரதரே வந்து காமிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல நீங்களும் ஒரு ப்ரீமியமான ஒரு வீடு கட்டி நீங்களும் இங்கே செட்டில் ஆனால் தாராளமாக வந்து வரலாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, குடியிருக்க மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு சூப்பரான ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான தார் ரோடுங்க, ஸ்ட்ரீட் லைட்டு, ட்ரிங்க் வாட்ரு, டேங்க்கு, உங்களை சுற்றியுமே வந்து காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க. நியர்பை பார்த்தீங்கன்னா எல்லா கிராசரியும் இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஆர்ச் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மேட்ரு இருக்குன்னு சொன்னில்ல, வாழ்க வளமுடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ சைட்டுக்குள்ளே நம்ம வந்துட்டு போனாலும் சரி, இல்லை கெஸ்ட்டாக யாராச்சும் வந்துட்டு போகிறாங்கனாலும் ஒரு ப்ளசண்ட்டோட வெளியே போவாங்க. வெளியே போக மனசு வராது, திரும்ப உள்ளே போயிடலாம். உள்ளே போய் வீட்லேயே கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம்னு சொல்லி அந்த மனசு வந்துடுங்க. ஸோ சூப்பரான ப்ராஜெக்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 4.5 லட்ச ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. 4.5 lakhs பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு இவ்வளோ அம்யூனிட்டிஸோட இந்த மாதிரி லொக்கேஷனில் கண்டிப்பாக எங்கேயும் கிடைக்காது. மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவங்ககிட்ட இந்த ப்ராஜெக்ட் இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் வந்து கோயம்புத்தூர் நியரில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எங்கே பண்ணுறாங்கன்னு சொல்லி நீங்கள் டீட்டெயிலாக கேட்டுக்கங்க. உங்களுக்கு லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாத்துக்குமே அம்யூனிட்டிஸ் எல்லாம் ஒரே லெவலில் தான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா ப்ரீமியமாக செட்டப் பண்ணி கொடுத்துருவாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எப்படி பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பை.